guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் பிஸ்டல் அரேனா தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து வீடியோவே போடல. அது ஏன்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து சரி அதெல்லாம் விடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி கைஸ், இப்படியே வந்து பேசாம வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் கைஸ், இந்த கேம் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும், நல்லா ஃபன்னாகவும் இருக்கும். சரி, லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஒழுங்காக இல்லைன்னா நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு கூட பார்க்கலாம். ஏன்னா இந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப நல்லாவே இல்லை. ஓகே சரி, ஆல்ரெடி வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான். இப்போ நான் வந்து டப்பிங் கொடுத்துட்ருக்கேன். சரி ரைட்டு. இப்போது ஒருவேளை ரோப்ளாக்ஸ் பிளேயராக இருந்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ்னு கமெண்ட்டில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னவா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் என்ன கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? இவன் மட்டை. ஓகே கைஸ், நம்ம நல்லா லீடில் போய்ட்டுருக்கோம் தான் நினச்சேன். ஆனால் 2 பார்த்தா தான் தெரியுது 2 கில் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு ஃப்ரேம் ஒழுங்காக இருக்கா ஒழுங்காக இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வீடியோ எடுக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அப்புறம் ஃப்ரேமை நீங்கள் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு எப்படியோ பாருங்கள். ஏன்னா இல்லைனா வந்து எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி என்ன ஃப்ரேம் வச்சா ஒழுங்காக வரும்னு நீங்கள் சொல்லுங்கள். சரி ஓகே கேஸ், இந்த மேட்ச் எப்படியோ போயிடுச்சு. சரி, அடுத்த மேட்ச் எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒருவேளை என் கூட சேர்ந்து நீங்கள் விளையாடணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அதில் தான் வந்து என்ன சொல்கிறது, அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்க கூட சேர்ந்து விளையாடுவேன். ஆனால் வந்து வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அது மஸ்ட்டு பண்ணியிருக்கணும். அப்போ நான் அவங்க கூட சேர்ந்து விளையாடுவேன். நீங்கள் வந்து சண்டே வந்தீங்கன்னா வந்து உங்க கூட சேர்ந்து விளாண்டு வீடியோ கூட போடுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து சண்டே தான் வீடியோ வரும். இப்படி ரேண்டமான டேஸ்லாம் வீடியோ வராது. எப்படி நான் இன்றைக்கி போட்டேன்னா இன்றைக்கி இந்த மாதிரி டேட்லாம் வராது. சண்டே இதுக்கப்புறம் சண்டே தான் வரும் கைஸ். ஓகேவா? அது நீங்கள் சண்டே போய்ட்டு நீங்கள் என்னோடய சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்காம அது நீங்கள் பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம 8 கில்ஸ் எடுத்துகிறோம், ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். ஆனால் என்ன, ஒருத்தவன் 10 கில் எடுத்துகிட்டு அவன் ஃபஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டான். ரைட்டரா? நம்ம இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்கோம். நல்லா சுட பிடிச்சிட்ருக்கு கேமு. இந்த கேமு வந்து நல்லா தான் இருக்கும். இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து லேட்டாக தான் வருவானுங்க. ஸோ அதனால தான் வந்து கண்டென்ட் எடுக்கவே நான் ஆரம்பிச்சிட்டேன் ஆல்ரெடி. சண்டே தான் நான் வீடியோ போடுவேன். ஆனால் அப்பப்போ நான் ஷார்ட்ஸ் கூட போட வாய்ப்புகள்லாம் இருக்குது. நான் என்னத்தை போடுவேன்னு எனக்கே தெரியாது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போல்லாம் ஃப்ரீ ஃபயரே விளையாடுறதில்லை. நல்ல ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன். ஃப்ரீ ஃபயர் கலெக்ஷன் வீடியோஸ்க்கெல்லாம் அவ்வளோ வியூஸ், 900 வியூஸ் கிட்டே போயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி நார்மலாக நான் வந்து தமிழில் பேசி இப்படி வீடியோ போட்டா நோ லைக்ஸ், நோ வீடியோ, நோ அது வந்து என்னன்னா அது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்போ எனக்கு முக்கியம். ஸோ அதனால கூட நான் வந்து வீடியோ போடாமலே இருக்கணும். இவ்வளோ நாளாக நான் கஷ்டப்பட்டு லாங் டைமுக்கு அப்புறம் இப்போ வீடியோ போடுறேன். இதில் வேறு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் வேறு வாய்ஸ் ஒழுங்காக வரலன்னு நான் பட்ட பாடிருக்கேன். 3 நாள் வீடியோவை எடிட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். எடிட்டர் கூட எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
எடிட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஆள் இல்லை அப்படின்னா பார்த்துக்கோங்க. நான் தான் எடிட் பண்ணணும். ஃப்ரேமெல்லாம் நான் தான் செட் பண்ணணும். எப்போ அதெல்லாம் செட் பண்ணுறதுக்குள்ளார என் உயிரே போயிடுச்சு. போன மாதிரி இருந்துச்சு, ஆனால் போகலை. ஃப்ரேம் உங்களுக்கு ஒழுங்காக இல்லைனா நீங்கள் வேணால் ஃபுல் ஸ்க்ரீனில் போடுங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு நார்மலாகவே ஒழுங்காக இருக்குன்னா நீங்கள் நார்மலாகவே போட்டுருங்க. நான் பேசுகிறது ரொம்ப ஓவராக கேட்குதா இல்லை ஓவராக கேட்கலையா? சரி ரைட்டு. இப்போ இவன் நடிச்சாச்சுரா அவ்வளோதான்டா அப்படின்னு நான் பார்த்தா நருட்டோ வந்து என்ன அடிச்சிட்டான். ஆடாப்பாவே. ரைட்டு ஓகே. இப்போது நல்லா தான் இருக்குது. கிளிப் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நல்லா தான் இருக்குன்னு சொன்னான் நீங்கள். ஆனால் எனக்கு வாய்ஸ் ஒழுங்காக வரலையா, ஸோ அதனால தான் நான் வந்து ஹெட்ஃபோன் இது போட்டுருக்கேன். இந்த வாய்ஸ் நான் ஆல்ரெடி வந்து இந்த கேம் சவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கணும், அதனால தான் வாய்ஸ் கோளாறு ஆயிடுச்சு. சரி இப்போ கூட வந்து ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி அந்த வீடியோவை எடிட் பண்ணி அந்த வீடியோ இது ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃப்ரேம் பிரச்சனை வந்துருச்சு. அந்த வீடியோ எடிட் பண்ணி அதை திரும்ப எடிட் பண்ணி அவ்வளோதான். திடீர்னு பார்த்தா ரெண்டு வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகேன்னு கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணான்னு ஓகே நான் பேசிகிட்டே வந்து 21 கேள்வி அடிச்சிட்டேன். சூப்பர், லெட்ஸ் கோ கைஸ். இந்த 8 கார்டு மட்டும் இல்லைன்னு நல்லா நான் விளாண்டு ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வந்துருவேன். இந்த அன்னைக்கு அப்போலேருந்து இருக்கேன் கைஸ், செம்ம. நான் வந்து நார்மலாகவே பேக்கன் கேரக்டர் வச்சு தான் விளையாடுவேன் ரோப்ளாக்ஸில். இப்போ என்னென்னா இந்த ஜான் கேரக்டரு, இந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸு, இது ரெண்டுமே வந்து நான் சேர்த்து போடுறேன். ஏன்னா வந்து எத்தனை தடவை நானும் பேக்கன் வச்சுக்கிறது, அதனால தான் நான் வந்து ஜான் கேரக்டர் வச்சுக்கிட்டேன். சரி ஓகே, ரெக்கார்டு தானே ஆகிட்டு இருக்கு. நான் என்னன்னா ஒரு தடவை மவுண்ட்டுக்கு எதிர் போடலான்னு கண்டென்ட் எடுத்தா நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் லாஸ்ட் வரைக்கும். ஆனால் முடிச்சிட்டேன். அதை ஃபன்னாக இருந்துச்சு, ஆனால் என்ன வீடியோ தான் எடுக்கலை. ஓகே, இந்த கேம் இந்த மேட்ச் முடிய போகுது. அடுத்த மேட்ச்சுக்கு நம்ம போக வரோம். ஓகே சூப்பர். இதை கிளைம் பண்ணிட்டு ஒரு ஸ்பின்னை போட்டுருவோம், கன் ஸ்பின்னு. ஐயா இப்போ என்ன கிடச்சிருக்க? ரேரு. அடப்பாவி, ஏன்டா ரேர்லாம் கொடுக்குறீங்க? ஆல்ரெடி நான் எப்பிக் வச்சுருக்கேன்டா, லெஜெண்டரி கொடுங்கடா. ஓகே, வந்தோடனே இந்த எட்டி கடன் நம்மளை அடிச்சிட்டோம். ஓகே, நம்ம வந்தோடனே இந்த அணிக்கை வச்சிட்டோம். என்னடா மாற்றி அடிச்சுக்கிறீங்க? சூப்பர். நான் இப்போ மொபைலில் தான் விளாண்டுருக்கேன், பிசியில் வேறு கேம் விளாட்லான்னு நினச்சிட்டேன். ரோப்ளாக்ஸ் விளையாடுவீங்கன்னா ரோப்ளாக்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரீ ஃபயர்னால் ஃப்ரீ ஃபயர்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஃப்ரீ ஃபயர் நான் இப்போ விளையாட மாட்டேன் கைஸ். எப்போ நல்ல ஃபோன் வருது அப்போ தான் நான் விளையாடுவேன். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சில பேர்லாம் இருப்பீங்க ரோப்ளாக்ஸும் எனக்கு வராது ப்ரோ, ஃப்ரீ ஃபயர் நீங்கள் ஒரு கேமும் விளையாடலான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன கேம் விளையாடணும்னு தெரிலனா நான் அவங்க கூட சேர்ந்து வந்து விளையாடுறேன். என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் வந்து சேர்ந்துக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கு, அதுக்கு போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டுருங்க. ரொம்ப ஈஸி தான். அதில் வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் போடுவேன், என்ன பண்ணணுன்னு, என்ன கண்டென்ட் எடுக்கலாம். நீங்களும் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருங்க. ஸோ அதனால தான் இந்த வாட்ஸ்அப் சேனலை க்ரியேட் பண்ணேன். வருவீங்களா வர மாட்டிங்களான்னு தெரில கைஸ். யாராச்சும் 1-2 பேர் இவங்களாச்சும் என்னோடய வாட்ஸ்அப் சேனலுக்கு வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், கெஞ்சி கேட்குறேன். இது வரைக்கும்லாம் இப்படிலாம் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இப்படி கேட்டதில்லை. சப்ஸ்கிரைப்னால் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இப்படி இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் நிறையா வாட்ஸ்அப் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணுறீங்க, ஆனால் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் நான் சொன்னேன்னா ஜாயின் பண்ணவே மாட்டுறானுங்க. நான் ஒரு வேளை சொன்னேன்னா கூட ஜாயின் பண்ண மாட்டேறேங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? ஸோ அதனாலவே வந்து என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய்ட்டு ஜாயின் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாயின் பண்ணிட்டு உங்கள் கூட பேசலாம், என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் போடுங்க, நானும் போடுறேன். இந்த கண்டென்ட் என்ன எடுக்கணும், என்ன எல்லாருக்கும் கண்டென்ட்லாம் பிடிக்கும், என்னத்தை எடுக்கணும்னு தெரியாது. ஸோ அதனால நீங்களே கண்டென்ட் சொல்லுங்கள், இல்லைன்னா உங்கள் கூட சேர்ந்து விளாண்டு நான் அந்த கண்டென்ட்டு கூட போடுறேன்.
ஃபஸ்ட்டு என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுவாங்க. சரி இப்படி பேசிகிட்டே நான் வந்து ஒரு 10 கிலோ தான் எடுத்தேன். ரைட்ரா அவனால் 28 கிலோ எடுத்துக்க போயிட்டே இருக்கான். நான் தான் கொஞ்சம் இதாக இருக்கேன். ரைட்ரா இந்த வீடியோ வந்து அவ்வளோ லாங்கெல்லாம் போகாது, கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஒரு 23 நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 23 24 இவ்வளோ ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ரைட்டு நம்ம கேம் பிளேயில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். 13 கில் எடுத்தாச்சு. இப்போ 14 கில்ஸு. நானும் எத்தனை தடவை டப்பிங் கொடுப்பேன் இந்த மாதிரி வந்து ஏர்பாட்ஸா ஹெட்ஃபோன்ஸை போட்டு வந்து நான் எப்போவும் டப்பிங் பண்ணிட்டுருப்பேன். சரி நான் விளாண்டுறியே இப்படி பண்ணலான்னு பார்த்தா இந்த கேம் சவுண்டு வேறு இது பண்ணுது. ஸோ அதனால் இந்த கேம் சவுண்டு இருக்கிறதுனால என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அப்புறம் தான் தெரியுது அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் கேம் சவுண்டை வந்து ஆஃப் பண்ணுறது இருக்குது. அது தெரியாமல் நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு டப்பிங் கொடுத்துட்டு அதில் பார்த்தா 2 வாய்ஸ் கேட்குது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் சரி பண்ணி இதில் வேறு ஃப்ரேமு வேறு ஒழுங்காக இல்லை. ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் வச்சுட்டு நான் இப்போது அந்த வீடியோ மேலே ஒரு வீடியோ பிடிச்சிட்டு அதிலேயே ஒரு டப்பிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னோடய ஹார்ட் ஒர்க்காக ஒரு லைக் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சண்டே வீடியோ போடுறதுலாம் உங்களுக்கு வரும். ஏன் உங்கள் கூட சேர்ந்து வீடியோ போடுறது கூட வரும். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. எத்தனை தடவை சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லுவேன்டா. ரைட்டு இப்போ கேம் பிளேயில் இதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக போயிடும். ஓகே 4வது ப்ளேஸில் நம்ம 21 கில்ல இருக்கும். 4th ப்ளேஸில் ஓகே கேட்ரா அவ்வளோதான்டா. இதில் இந்த கேமில் பாடி ஷர்ட்டுக்கு $5, ஹெட்ஷாட்டுக்கு $10. ஆனால் அது மூலியமாலாம் நான் வந்து இதில் இது பண்ணல. இதில் வந்து ஒரு ரிவார்ட்ஸ்ன்னு இருக்குது, டெய்லி ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் தான் நான் இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆடா பாவிலே இப்போ கூட இந்த வீடியோவில் வந்து பிரச்சனை வந்துச்சு. ஆடா பாவி என்னத்துக்கிற பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருது. ரைட்டு விடுங்க. இப்போ டெப்யூட்டி எபிக் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. சரி இந்த கன் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன்னு போய் பார்த்தா அதில் லைட்னிங் ஷாட்டு, இது நியான் கிரிட்டு. சரி லைட்னிங் ஷாட்டு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நம்ம கன்று எடுத்துகிட்டு போயாச்சு. இங்கே வந்தோடனே ரிவான் அடிச்சிட்டான். ரிவானா ஓகே சூப்பர். அவ்வளோதான்டா அலி, அவ்வளோதான்டா 2 கில்டா. 1 கில் தானா அலி? நான் 2 கில் எடுத்தேனே, அது எங்கே போச்சு? கில் ட்ரேடுனா சரி ஒரு பலியாடு நம்ம கையில் மாட்டிக்கிச்சு. ஆனால் ரைவன் நம்மளை வந்து அடிச்சிட்டாரு. வீடியோ முடியும் போது கூட சொல்லுவேன் நான் இவ்வளோ நேரம் என்ன சொல்லுவேனோ. சரி ரைட்டு ஓகே ஹெட்ஷாட் ஓகே அடி. இந்த கேம் ஆனால் எப்போயோ கண்டென்ட்டாக யோசிச்சு வச்சு இப்படியே வந்து சோதனைகளாக வருது. இந்த மாதிரி நான் எடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஃப்ரேம் ரேட்டு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து அந்த வீடியோ அவ்வளோ வியூஸ் போகல. ஏன் மற்ற வீடியோ மொத்தம் வியூஸ் போச்சான்னு கேட்டிங்கன்னா நான் 2 ஷார்ட்ஸ் தான் போட்டேன். அது 900 வியூஸ்க்கு மேலே போச்சு. ஒரே நாள் லிட்டரலி ஒரே நாளில் வந்து 900 வியூஸ் போச்சு. எப்படின்னு எனக்கே தெரில. நான் இப்போ பிகினிங்கில் தான் இருந்தேன், பிகினிங் ஆஃப் த சேனல். இப்போவும் நான் வந்து பிகினர் தான் இந்த சேனலில். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் வருதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ப்ளீஸ் கைஸ் வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பேன். ஏன் இந்த வீடியோவை கூட இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு
போய்ட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை டச் பண்ணிட்டு இப்போ போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் வேணும்னா நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் ஏதாச்சும் கமெண்ட் போடுங்க. என்ன கமெண்ட்னா, வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின்டு ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து போடுங்க. ஜாயின்டு அப்படின்னு நீங்கள் வந்து போடுங்க இதில். ஸோ அதை நான் வந்து கமெண்ட்டில் பார்ப்பேன். டெய்லிக்கும் வந்து இந்த வீடியோ கமெண்ட்டில் பார்ப்பேன், யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நான் வந்து சேட்டே பண்ணுவேன். ஏன்னா இப்போ தான் நானும் வந்து வாட்ஸ்அப் சேனல் க்ரியேட் பண்ணேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. யூடியூபும் அப்படி தான். ஆனால் யூடியூப்பு கொஞ்சம் ஒரு வருஷம் கிட்டே வந்து நான் க்ரியேட் பண்ணேன். மெயின் ஒரு 10 மாதம் இருக்கும். 10 மாதத்துக்கு அப்புறம் நான் வீடியோ போட்டே 10 மாதம் ஆகுது. ஏன்னா ஒழுங்காக சப்ஸ்கிரைப் வராததுனால. ஸோ அதனால் திரும்பவும் நீ வீடியோ போட்டு தானே நீ வீடியோ போட்டால் தான்டா சப்ஸ்கிரைபர் வரும் அப்படின்னு போட்டால் நான் வந்து வீடியோ வந்து 9 வீடியோஸ் போட்டேன். இதில் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. ஆனால் வந்து அது என் வாயால் எப்படி சொல்கிறது, சரி சொல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர். அப்புறம் வந்து ஒன்றும் இல்லை, ஜாயின்டுன்னு போடுங்க ப்ளீஸ், ஓகேவா? நான் லைவ் ஸ்ட்ரீம்லாம் போட மாட்டேன். ஏன்னா அங்கேயாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்ட்ரீமை நிறுத்த வேண்டியது இருக்கும். லைவில் கூட நான் வந்து 1 மணி நேரம்லாம் உட்காந்து நான் வீடியோலாம் போட மாட்டேன். டீமன் கிங் முசான் வந்து அடிச்சிட்டான். திரும்பவும் டீமன் கிங் முசானோ என்னடா. நம்ம 17 கில்ஸ் எடுத்தாச்சு மொத்தம். ஓகே 17 கில்ஸ், அவ்வளோதான். 18 சூப்பர். அவ்வளோதான் 18 கில்ஸே. இப்போது 19 மாட்டலையே, கையில் மாட்டலையே. 19 அடப்பாவி 9 செத்துட்டான்டா அவன், அடப்பாவி. ஓகே 19 ஓகே 19 20 ஓகே சூப்பர். ஓகே 21 எங்கடா 21 காணும். இப்போ நான் செத்துருன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சாவுடா கார்த்திக். நம்மளை சாவடிச்சிட்டான், சாவுடா. அவ்வளோதான்டா 21 கில்ஸ். 21 தான். ஓகே 21 கில்ஸ் மொத்தமாக எடுத்துருக்கோம். இப்போ 22 கில்ஸ் எடுக்க போனோம், அதுக்குள்ளே கார்த்திக் வந்து அடிச்சிட்டாரு தலைவர். ஓகே இப்போது 22 கில்ஸ் தானே எடுக்க போகிறேன். நான் என்ன உளர்றேன், அடப்பாவிலே. ஓகே இன்னும் 10 9 8 7 6 ஓகே 22 கில்ஸ் எடுத்துச்சுரா. 3 2 1 0 அவ்வளோதான். இப்போ லாபிக்கு அனுப்பிடுவானுங்க நம்மளை. சரி எவ்வளோ நேரம் வந்து வீடியோ போயிருக்குன்னு நான் அதில் பார்த்தேன். பார்த்தா 17 மினிட்ஸ்ன்றது. ஆனால் உண்மையிலேயே இது எவ்வளோ நேரம் வீடியோ போயிருக்குன்னு தெரியலையே. சரி இந்த வீடியோ எண்டிங்கில் பார்ப்போம். நான் பேசிக்கிட்டு இந்த இடத்துக்கே வந்துட்டேனா. இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நேரம் போகிறதே தெரில. பேசிக்கிட்டு இந்த வாட்ஸ்அப் சேனலில் இது பண்ணுறேங்க அது பண்ணுறேங்கன்னு பேசிக்கிட்டு அவ்வளோண்டா. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணா நீங்கள் என்னோடய பேச கேட்டுக்கிட்டே வந்து கேம் பிளேயை மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க, ஓகேவா? 2த்தையும் பாருங்கள், ஓகேவா? மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே 3 கில் எடுத்தாச்சு. லெட்ஸ் கோ. நெருப்பு அவ்வளோதான். நெருப்பா? ஓகே 4 ஓகே 4 கில்ஸ். ஓகே 4 கில்ஸ். லெட்ஸ் டேக் 5. செத்துட்டேன். 5 கில்ஸ் அவ்வளோதான். 5 கில்ஸ். 6 ஓகே 6 7 தேடிட்டு இருந்தேன். ஓகே 7 ஓகே 7 அவ்வளோ 7 ஓகே 7 கில்ஸ். கண்டிப்பாக 7 கில்ஸு. ஓகே 8 இல்லை 8 ஓகே 8 என்னடா இது நியூஸாக வருது. 8 கில்ஸ் மொத்தம். அடே ஏறா. ஓகே 9 கில்ஸ்.
10 kills. Yeah. 11 kills. அவ்வளோதான். இப்போ 12 kills எடுத்துருவோம். 12. ஓகே 12 ரீச் அப் ஆயிடுச்சு. ஓகே டீமான் கின் முசானா ஃபஸ்ட்டில் இருக்கான்டா. ரைட்ரா. ஓகே 13 லெட்ஸ் கோ. 13 kills. 14. ஏ அட்ரா 14. அவ்வளோதான்டா 14 kills. நம்ம தான் ஃபஸ்ட்டே. நம்ம தான் 15 kills. அடப்பாவி. 16 kills. ஓகே சூப்பர். 17 அட்ரா 17. ஓகே 17. அடப்பாவி. ஓகே 17 kills அடிச்சிருவோம் இப்போது. 17. ஓகே இதில் அடிச்சிருவோமா நம்ம? 17. ஓகே 18 kills. லெட்ஸ் கோ டு 8. என்னடா 17? ஓகே இப்போ தான் 17 kills-ஆ? சரி இப்போ 18 kills. அடப்பாவி. இங்கே இருந்தால் இந்த இம்மோர்ட்டல்லாம். ஓகே 18 kills. ஓகே இப்போ ஒரு 19 kills. ஓகே கேங் வார் மாதிரி அப்படியே சைட்லேருந்து பார்த்து அப்படியே சொல்லலாம். 19. ஓகே பின்னால் வந்து வச்சுட்டான். ஓகே 20. ஓகே 20 kills. ஓகே இப்போ 21 kills அடிக்கலான்னு பார்த்தா பறந்து போயிட்டான். லேய் எங்கடா போகிறேன்? ஓகே லெட்ஸ் கோன்னு சொன்னால் என்ன போன்னு சொல்லிட்டான். ஓகே லெட்ஸ் கோ. ஓகே 20 kills. ஓகே 21 kills. Subscribe me and link in my description. My WhatsApp channel link in description. Please join so that only you can play with me and make videos. என்னடா இங்கிலீஷில் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சும்மா நம்மளுக்கு இங்கிலீஷ் எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு தான். இப்போ வேறு ஒரு பர்பஸ்க்கு இல்லை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். I have no subscribe. I have less subscribers. So subscribe me please. Okay super. Okay let's go. 28 kills guys. Okay 29. Okay என்னடா 29 கணக்கே வரல. 29. okay 29. okay not 30. only 29. 30. okay 30 seconds only more. okay 31. 32. okay let's go. 33. yes. okay 33. 34 kills. okay 34. okay 10 seconds more. okay 35 kills. okay இன்னும் கொஞ்சம் இருந்தால் வந்து ஜெயிச்சிடலாம். ப்ளீஸ் 1 kill. ஓகே 36 kill. சூப்பர். சரி கைஸ் இந்த கேமை இதோடு முடிச்சிடலாம். ஓகே ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பாய் ஃப்ரம் FTG. பாய். அது பாட்டு பாட தெரியாதே. ஓகே ஓகே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கைஸ். ஓகே வீடியோ முடிஞ்சிச்சு.